Taste the Daily. அவகாடோல எவ்வளோ போஷாக்கு நிறைஞ்சிருக்கு, நம்ம உடல் நலத்துக்கு எவ்வளோ நன்மை சேர்க்கக்கூடியதுன்னு நம்ம நலனை தேடி தகவல் போட்டிருந்தோம். அந்த தகவலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்போ அவகாடோ கிடைக்க மாட்டேங்குது, விலை அதிகமா இருக்கு அப்படின்றதுனால அவகாடோவுக்கு சரியான மாற்றா கோகனட், அதாவது நம்ம தேங்காய் இருக்குல்ல, அதுதான் அவகாடோவுக்கு சரியான மாற்றுன்னு ஒரு தகவல் உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் எவ்வளவு தூரத்துக்கு உண்மை, அவகாடோ அளவுக்கு நற்குணங்கள் தேங்காயிலேயே இருக்கா தெரிஞ்சுப்போம் வாங்க. அவகாடோலயும் சரி தேங்காயிலையும் சரி நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இன்னும் கேட்டா நார்ச்சத்துன்றது அவகாடோவை விட தேங்காயில அதிகமாவே இருக்கு. மத்தபடி ரெண்டுத்துலயுமே பொதுவா அவகாடோலயும் சரி தேங்காயிலையும் சரி பொதுவா இருக்கிற வைட்டமின்கள்னு பார்த்தோம்னா வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, கால்சியம், அயன், பொட்டாசியம், இப்படி அத்தனை வைட்டமின்களும் ரெண்டுலயுமே தேங்காயிலையும் இருக்கு, அவகாடோலையும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், வைட்டமின் இயை பொறுத்த வரைக்கும் அவகாடோல தேங்காயில இருக்கிறத விட 721 மடங்கு அதிகமா இருக்கான். தேங்காயில வெறும் 0.24 மில்லிகிராம் தான் வைட்டமின் இ இருக்கு. வைட்டமின் சியும் அதே மாதிரி தான். வைட்டமின் சி அவகாடோல 100 கிராம் அளவுக்கு 8.8 மில்லிகிராம் இருக்கு. தேங்காயில பார்த்தோம்னா 3.3 மில்லிகிராம் மட்டும் தான் இருக்கு. புரதம் ரெண்டுத்துலயுமே ஓரளவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. தேங்காயில 100 கிராம் அளவுக்கு 3.3 கிராம் புரோட்டீன் அடங்கி இருக்கு. அதுவே அவகாடோல 2 கிராம் வரைக்கும் புரோட்டீன் அடங்கி இருக்கு. அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெண்டுத்துலயுமே இருந்தாலும் அவகாடோல தான் நம்ம உடலுக்கு தேவையான அளவிற்கு, தேங்காயில ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பொதுவான கருத்து மாதிரியே அவகாடோல இருக்கிற அத்தனை போஷாக்கும் தேங்காயில இருக்கு, என்ன ரொம்ப கம்மியா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனை தேங்காயில என்ன இருக்குன்னா, தேங்காயில சோடியமோட அளவு அவகாடோவோட அதிகமா இருக்கு. சோடியம் அதிகமா இருக்கும்போது நம்ம இந்த லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சொல்றோம்ல, அந்த வகையில வராது. ஏன்னா சோடியம் நம்ம நிறைய சாப்பிடும் போது நம்ம கிட்னிக்கு அதிகப்படியான வேலை இருக்கும். அதனால லைட் பிரேக்ஃபாஸ்ட் வகையில இந்த தேங்காய் வராது. கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டா மாதிரி தான் இருக்கும். இன்னும் உடல் எடையை குறைக்கணும்ன்றவங்களுக்கு கேலரிகள் தேங்காயில ரொம்ப அதிகம் அவகாடோவை கம்பேர் பண்ணும்போது. இவ்வளவு விஷயங்கள் இருக்க தேங்காய் சாப்பிடலாமான்னா கண்டிப்பா சாப்பிடலாம். ஆனா அவகாடோவுக்கு தேங்காய் மாற்றா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா இதுல இருக்க போஷாக்கோட அளவு வேற, அதுல இருக்க போஷாக்குகளோட அளவு வேற, தன்மையும் வேற. இந்த விஷயத்துக்கு இந்த விஷயம் தான் மாற்றுன்னு எல்லாருமே சொல்றாங்களே அப்படின்றதுக்காக நம்பாம உங்களோட ரிசர்ச்சை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதுல என்ன இருக்கு இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். உங்களோட உடல் நலனுக்கும் நன்மை சேர்க்கும். உங்க நலனை தேடி நான் இன்ப சேர்க்கிறேன்.